அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், ஜோதிடர் ரத்னா, ஜோதிடர் கலாநிதி. நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நான் சொல்ல போகிற பதிவு என்ன பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் அவங்க நல்லா கல்வி கற்றிருப்பாங்க, நல்ல வசதியான வீட்டில் இருப்பாங்க, அவங்க முன்னோர்களும் நல்ல பரம்பரையாக வசதியான வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க. இது எல்லாம் இருந்தும் இந்த ஜாதகருக்கு திருமண தடை, குழந்தை பாக்கியம், நன்கு படித்த நன்கு கற்ற கல்விக்கு அதுக்கு ஏற்ற வேலை கிடைக்காதது, வெளிநாடு பயணம் எதிர்பார்த்துன்னு இருப்பாங்க, வெளிநாடு பயணம் தடைப்படும். நான் நிறைய ஜாதகத்தை பார்த்துட்டேன். அதில் இந்த முக்கியமான அமைப்பு இருந்துச்சுன்னா அவங்களுக்கே தெரியாது எதனால் எல்லா அமைப்புகளும் நல்லா இருக்குது, எதனால் இந்த பிரச்சனை நடக்குது. இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சிறந்த ஜோதிடர்களால் கணிக்க முடியும். அது உண்மை. ஏன்னா இதெல்லாம் காலங்காலமாக முன்னோர்களால் கூறப்பட்டு வரும் உண்மை. இது அனுபவத்தின் அடிப்படையிலேயே இதை கண்டுபிடிக்கலாம். அதன் அடிப்படையில் தான் அவங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல காரியங்கள்லாம் தடைப்படுது. இப்போ குரு நல்லா இருப்பார், புதன் நல்லா இருப்பார், சிறந்த கல்வியை படிச்சிடுவாங்க. சூரியனும் பலமாக இருப்பார், நல்ல சிறந்த வேலை கிடைக்கும், அரசாங்க வேலை கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்த்துன்னு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த வேலை கிடைக்கிறது வாய்ப்பு இருக்காது. கிரக நிலைகள்லாம் நல்லாயிருக்கும். அதே போல் லக்னம் போய் இல்லை லக்னாதிபதி போய் காற்று ராசியான மிதுனம், துலாம், கும்பம் இந்த மூணு இடத்துல இருக்குது வச்சுங்க. லக்னமோ இல்லை லக்னாதிபதியோ, இது இயற்கையின் விதிப்படி லக்னம் இல்லை லக்னாதிபதி இந்த மிதுனம், துலாம், கும்பத்தில் இருந்தால் காற்று ராசியில் இருந்தால் இவங்க ஆகாயத்தில் பறந்தே தீரணும். அது ஏற்கனவே விதி. அது சுற்றுலா போகிறாங்களோ இல்லை தேர்நிலைக்கு போகிறாங்களோ இல்லை வெளிநாட்டு பயணமாக வேலைக்கு போகிறாங்களோ இது விதி. ஆனால் இந்த லக்னமும் லக்னாதிபதியும் அதாவது எப்படின்னா அதோட அமைப்பை சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும். இதுக்கு முழுக்க காரணம் ராகு கேது தான். ராகு கேது தான். அந்த ராகு கேதுக்கு மையப்புள்ளின்னும் மிருதங்க புள்ளி இருக்குது. அது அவங்களுக்கு முழு பலத்தை கொடுத்துரும். அந்த இடத்துல இந்த லக்னமோ இல்லை லக்னாதிபதி இருந்துட்டா அவங்க வாழ்க்கையில் எதிர்பார்க்கறது எந்த காரியமும் அவங்களுக்கு நடக்காது. ஆனால் வாழ்க்கை சிறப்பாக தான் இருக்கும். அவங்க வசதியான வீட்டில் தான் இருப்பாங்க. நல்லா அவங்க விருப்பப்பட்டதெல்லாம் கிடைக்கும். ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை அமைக்க முடியாது. அவங்க தன்னுடைய தாய் தந்தையரை சார்ந்து தான் வாழ்ந்தாகணும். இது 100% உண்மை. கருத்தில் கொள்ளுங்க. அந்த விளக்கத்தை இப்போ நான் சொல்கிறேன், அது கேட்டுங்க. யாருக்காச்சும் இது போல் ஜாதக கட்டம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு போய் பரிகாரம் செய்து தான் ஆகணும். பரிகாரம் செய்திங்கன்னா படிப்படியாக அதோடைய தாக்கம் குறைஞ்சிடும். அதை கருத்தில் கொள்ளுங்கள். இது 100% உண்மை. இப்போ ராகு ரிஷபத்தில் இருக்கிறார் வச்சுங்க. ராகு ரிஷபத்தில் இருந்தால் கேது 7ஆம் இடமான, அதாவது ராகுக்கு 7ஆம் இடமான விருச்சிகத்தில் இருப்பார். ராகு ரிஷபத்தில் இருந்தால் கேது விருச்சிகத்தில் இருப்பார், விருச்சிக ராசியில் இருப்பார். 7ஆம் இடத்துல வரும், விருச்சிக ராசியில் இருப்பார். இப்போ லக்குனம் இப்போ ராகுலேருந்து எடுத்துங்க. இப்போ ராகு பின்னோக்கி தான் நகரும். அப்போ லக்குனம் கும்பத்தில் இருந்துட்டா அது மிருதங்க புள்ளியில் மாட்டிக்கும். லக்குனம் ராகுலேருந்து பின்னோக்கி நகருக்குள்ளே கும்பத்தில் இருந்துட்டா அது மிருதங்க புள்ளியில் மாட்டிக்கும். அதாவது அங்கே தான் ராகுடைய மையப்புள்ளியும் மிருதங்க புள்ளி இருக்குது. ஏன்னா அங்கே ராகுவோட நட்சத்திரம் முழு பலமான இருக்கும். ஏன்னா அங்கே 4 நட்சத்திரமே அங்கே இருக்குது. அதாவது ராகுடைய 4 பாதங்கள் இருக்குது அங்கே அந்த கும்பத்தில்.
அது என்னன்னா சதயம் 1, சதயம் 2, சதயம் 3, சதயம் 4. இந்த 4 பாதமும் முழு பலமாக இருக்குது. அதில் போய் இந்த சதயம் 1ல் மாட்டிக்கிச்சுன்னா மிகவும் இவங்களது ரொம்ப பிரச்சனை சந்திக்க வேண்டியிருக்கும். வாழ்க்கையில் போராட்டங்கள் இருக்கும். அப்படியே 2, 3, 4 1க்கு தான் எப்பயுமே அதிக பலம். 2, 3, 4க்கு பலம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும். இது இந்த விஷயம் தெரியாமல் தான் நிறைய பேர் முடிச்சுன்னு இருப்பாங்க. எல்லாம் சிறப்பாக இருக்குது, ஏன் நம்மளுக்கு வாழ்க்கை அமையல? குழந்தை பிறக்காததுக்கு என்ன காரணம்? திருமணம் ஆகாததுக்கு என்ன காரணம்? வெளிநாட்டு பயணத்துக்கு போகாததுக்கு என்ன காரணம்? இது அடிப்படையில் தான் அவங்களுடைய இந்த காரணங்கள்லாம் தடைப்படுது. இப்போ கேது எடுத்துங்க. இப்போ விருச்சிகத்தில் கேது இருக்கிறாரு. அவர் இப்போ பின்னோக்கி தான் நகருவார். இப்போ லக்னம் கும்பத்தில் இருக்குது. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு தான் நகருவாங்க. இப்போ ராகு பின்னோக்கி வராரு. அதே போல் கேது பின்னோக்கி வருவார். கேது பின்னோக்கி வரக்குள்ள அவர் சிம்மத்தில் அவருடைய மிருதங்க புள்ளி இருக்குது. அதாவது மையப்புள்ளியும் இருக்குது, மிருதங்க ஒரு கட்டத்துலேயும் மிருதங்க புள்ளி இருக்குது. அது கூட சேர்த்து இந்த கேதுக்கு மையப்புள்ளியமாக இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா மக நட்சத்திரம் கேதுவோட மக நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். இந்த 4 பாதங்களும் அந்த சிம்ம ராசியில் இருக்குது. இந்த இடத்துல லக்னம் அமர்ந்துட்டாலும் இப்போ சொன்ன பாருங்கள், திருமண தடை, குழந்தை பாக்கியம், வெளிநாடு பயணம், சிறந்த வாழ்க்கை, இது எல்லாமே முடக்கிடும். இந்த முடக்க ராசி முடக்கிறதுன்றது வேறு. அதில் கிரகங்கள் இருந்தால் தான் அந்த முடக்க ராசி முடக்கும். ஆனால் இந்த இடத்துல இந்த நட்சத்திரத்தில் லக்னமோ இல்லை லக்னாதிபதியோ இருந்துட்டால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கையை சுத்தமாக முடக்கிடும். அவங்களால உயர்ந்த நிலைக்கு போக முடியாது. இதே எடுத்துக்காட்டு தான் இந்த இப்போ கும்பத்துலேயும் சரி சிம்மத்துலேயும் சரி எந்த உறவுகள் மாட்டுதோ அந்த உறவுகள் அவங்களுடைய காரத்தன்மையை இழந்துருவாங்க. இப்போ தந்தைனா சூரியன், தாய்னா சந்திரன். இப்போ தந்தை கும்பத்தில் இருக்கிறார் வச்சுங்க. அந்த தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும். தந்தையால் இந்த ஜாதகருக்கு பயன் இருக்காது. தந்தை மூலமாக இவருக்கு ஆதாயம் எதுவுமே இருக்காது. ஏன் தந்தைக்கு மரணத்தை விட கொடுக்கலாம், கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் அந்த இடத்துல சந்திரன் இருக்கக்குள்ள இதே நிலை தான். தாயார் ஒன்றும் இருக்க மாட்டாங்க. தாயார் இருந்தும் பிரயோஜனம் இருக்காது. இல்லை தாயாரை விட்டு பிரிஞ்சு இருக்கலாம். இப்போ சூரியன் சந்திரன் 2 சேர்ந்தே இருக்குது வச்சுங்க. இப்போ சூரியன் இப்போ கும்பராசியில் சதயம் 1ல் இருக்குது. சந்திரன் 3ல் இருக்குது வச்சுங்க. சதயம் 3ல் இருக்குதுன்னா 2 பேரும் விட்டு இந்த ஜாதகர் இப்போ தாத்தா பாட்டி அது போல் இடத்துல போய் தான் கல்வி கற்கணும். இவருக்கு திருமணம் ஆவறது, அதாவது திருமணம் ஆனாலும் தன்னுடைய தாய் தந்தர் கூட இருக்க முடியாது. இப்போ ஒரு இதை ஒரு பிள்ளைகளை பார்த்துருப்பீங்க. அதாவது பெரியப்பா சித்தப்பா கூட வளர்ந்துன்னு இருப்பாங்க. அவங்களுக்கு தாய் தந்தையர் 2 பேருமே இறந்துட்டுருப்பாங்க. ஏதாவது விபத்தில் இறந்துட்டுருப்பாங்க, இல்லை நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டுருப்பாங்க. அதுக்கு மெயின் காரணம் இந்த மையப்புள்ளிங்க தான். இந்த மிருதங்க புள்ளி தான் மையப்புள்ளி. இந்த இடத்துல தாய் தந்தையர் 2 பேரும் மாட்டின்னு இருந்தால் அவங்களுக்கு 100% மரணத்தை கொடுத்தே தீரும். அதே போல் பிரிவினையை கொடுத்தே தீரும். ஏதாவது ஒன்று நடக்கும். அது அவங்க பூர்வ புண்ணிய கர்மாவின் அடிப்படையில் தான் அமையுது. நல்லா கருத்தில் கொள்ளுங்கள். இந்த ராகு ரிஷபத்தில் இருந்து கேது விருச்சிகத்தில் இருந்தால் கும்பம் ராகுக்கு மிருதங்க புள்ளியாக அமையும். அதான் மையப்புள்ளியும் மிருதங்க புள்ளியும். கேதுக்கு சிம்மம் மிருதங்க புள்ளியாகவும் மையப்புள்ளியாக அமையும். அந்த இடத்துல எந்த உறவுகள், அதாவது எந்த கிரகங்கள் மாற்றினாலும் அந்த கிரகங்கள் முழு தன்மையை இழந்துடும். அதுதான் உண்மை. இப்போ நடக்க போகிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கிரகங்கள் தான் அமையும். அதாவது இந்த 2 இடம் தான் மிக மெயின் ராகு கேதுக்கு. ஏன்னா இப்போ சதய நட்சத்திரமோ மக நட்சத்திரமோ 4 பாதங்களும் அதில் அமைஞ்சிருக்குது. அதனால ராகு கேதுக்கு அந்த இடத்துல
முழு பலம் கருத்தில் கொள்ளுங்கள். நீங்களும் உங்கள் பிள்ளைகள் ஜாதகத்தை பாருங்கள். அந்த இடத்துல இருந்துச்சுன்னா அதுக்கு கண்டிப்பாக பரிகாரம் செய்யுங்க. பரிகாரம் செய்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். அதாவது பரிகாரம்னா இப்போ நிறையா இதில் சொல்லிருப்பேன் பதிவில், இங்கே போங்கன்னு. இருந்தாலும் இந்த பதிவில் ஒன்று சொல்கிறேன். காலாரிசி போனால் மிகவும் சிறப்பு. காலாரிசி போய் அங்கே சிவனுக்கும் பார்வதிக்கும் பாலாபிஷேகம் பண்ணிவிட்டு, ஏன்னா அங்கே பார்வதி அம்மா பாலாம்பிகை என்ற பேரில் சர்பத்தை மெட்டியாக போட்டுன்னு இருப்பாங்க. வேறு எந்த கோயிலையும் நீங்கள் பார்க்க முடியாது. அங்கே அந்த சிறப்பு இருக்குது. நான் ஏற்கனவே இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். அங்கே போய் சிவனுக்கும் பார்வதி அம்மாவுக்கும் அப்பா அம்மாவுக்கும் பாலாபிஷேகம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இந்த ராகு கேதுக்கு ராகு காலத்தில் இல்லை யமகண்டத்தில் எந்த டைம் கிடைக்குதோ அந்த டைமில் இவங்களுக்கு ராகு கேது தோஷத்தை கழிச்சு விட்டிங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை தரம் 100% மாறும். கருத்தில் கொள்ளுங்கள். அதுக்கு முன்னாடி அங்கே பாதாள கணபதி நிற்கிறாரு. அவரை போய் முதல்ல வணங்கினீங்கன்னா அதுலேயே பாதி தோஷங்கள் போயிடும். ஆனால் காலாரிசி போனால் அங்கே ஒரு நைட் இரவு தங்கணும். இரவு தங்கிட்டு அவர் எந்த உடையை போட்டுன்னு போகிறாரோ இங்கேருந்து அந்த உடையை அங்கேயே எங்கன்னா குப்பையில் போட்டுட்டு வந்துடணும். அது புது உடை இருந்தாலும் சரி, பழைய உடை தான் சரி, எல்லாத்தையுமே போட்டுடணும். ஒரு உடை கூட திருப்பி போட்டுன்னு வரக்கூடாது. இவர் தோஷம் 100% கழிஞ்சிடும். முயற்சித்து பாருங்கள். நல்லதே நடக்கும். நல்ல பலன்கள் அவர்களுக்கு அனுபவிக்கலாம். எம்பெருமாள் சிவனாலும் முருகப்பெருமாள் அருளாலும் முப்பெருங்கடவுள் விநாயகர் பெருமாள் துணையாலும் இவங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் என்று கூறி இத்துடன் நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.